ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு அன்னையர் தினம். இன்றைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் என்பதற்காக மட்டுமே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகளுடைய மேம்பாடு, இன்றைக்கு பெண் குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைக்கு கூட 2-3 நாளா நம்மளுடைய செய்தி சேனல்கள்ல பார்த்திருப்பீங்க. நாம பாகிஸ்தானுடைய அந்த போர் செய்திகளை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய சோஃபியா குரோசி என்ற ஒரு சகோதரியும், அதே போல இன்னொரு சிங் அவர்களும் தொடர்ந்து நமக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். வாமிகா சிங் என்ற சகோதரி. அப்போ இன்றைக்கு அந்த அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதாகட்டும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும், பெண்களுடைய முன்னேற்றம் கிட்டத்தட்ட 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கைகளாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நாளாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வாக்கு வங்கி எல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு பெண்களுடைய மேம்பாட்டிற்காக 33% இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த பதனும் மகளிரினுடைய மேம்பாட்டிற்காக தனியாக ஒரு அமைச்சகம், அது இல்லாம அந்த அமைச்சகத்தின் மூலியமாக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், நம் தாய்மார்களை இன்றைக்கு அன்னை தினத்தை போட்டும் பொழுது தாய்மார்களையும் நாம் போற்ற வேண்டியது இருக்கிறது. நாம இதற்கு முன்னாடி ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம பார்ப்போம், கிராமப்புறங்கள்ல போய் விறகடுக்க அடுப்பெடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விறகடுப்பே எங்க என்று தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. விறகடுப்பு வச்சிருக்கிறாங்கன்னா அது இன்னைக்கு நான் பாரம்பரியமா விறகடுப்புல சமைக்கிறேன்ற அந்த அளவுக்கு சொல்லுகின்ற சூழ்நிலை. அனைத்து வீடுகளிலுமே இலவசமாக கேஸ் இணைப்பு கொடுத்து நம்முடைய சகோதரிகளை, அன்னையர்களை முன்னேற்றி இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். முத்ரா லோன் திட்டமாகட்டும், முத்ரா லோன்ல இந்தியாவிலேயே அதிகமாக பலனடைந்த மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய தாய்மார்களும் நம்மளுடைய சகோதரிகளும் நம்மளுடைய புதிய தலைமுறை இளைஞர்கள் சமுதாயம் தான் முத்ரா லோன் என்று சொல்லக்கூடிய முத்ரா லோன்ல அதிகமாக பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஒவ்வொரு கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டினுடைய பட்டா யார் பேர்ல இருக்குதுன்னா நம்மளுடைய சகோதரி பேர்ல தான் அந்த பட்டா இருக்கிறது. ஏன்னா பிரதமர் தாய்மார்களை எம்பவர் பண்ண வேண்டும், விமன் எம்பவர்மெண்ட். அதனாலதான் அவர் அந்த பட்டாக்களை தாய்மார்கள் பேர்ல பட்டாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் பேர்ல பட்டாக்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல நீங்க பாருங்க, 2010 தூய்மை பாரதத்தை முன்னிட்டு தூய்மை பாரத இயக்கத்தை நடத்தி ஒவ்வொரு இல்லத்திற்கும் கூட இலவசமாக, அதாவது கழிப்பறையில் அவசியம் என்பதை வலியுறுத்தி ஒவ்வொரு இல்லத்திற்கும் கட்டி கொடுத்தது. பெண் குழந்தைகள படிப்பு, பெண் குழந்தைகள் இன்றைக்கு உலகளவில் நம்மளுடைய இந்தியாவினுடைய பெண் குழந்தைகள் பல துறைகளில் ஒரு சக்தி படைத்தவர்களாக இந்த தேசத்தை ஆளுபவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு நம்ம நாட்டில் அந்த பரேடு நடக்கும், ராணுவ பரேடு பார்ப்போம் இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில. அந்த குடியரசு தின நிகழ்ச்சியில இந்த வருஷம் ஒரு சிறப்பு என்னன்னா, அனைத்து துறைகளினுடைய அந்த பரேடை பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இருக்கட்டும், சிஐஎஸ்எஃப், அதே போல அந்த பாராமிலிட்டரி, அதே மாதிரி மிலிட்டரியினுடைய அந்த அணிவகுப்பை வழிநடத்தி சென்றது நம்மளுடைய பெண் குழந்தைகள் தான். அதையெல்லாம் தேசத்தை பெருமைப்படுத்தி அவர்கள் வழிநடத்தி சென்ற அந்த பெருமையை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேசம் நம்மளுடைய தேசம். பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தேசம், அன்னையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தேசம். அப்படிப்பட்ட அன்னையர்களையும் பெண் குழந்தைகளையும் மேம்படுத்துகின்ற வழியில நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்
பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய சமயவள்ளி தாயார் அன்பு இல்லம் அரசாங்கத்தினுடைய திட்டங்களும் அரசாங்கத்தினுடைய பயன்களும் கடைசி மனிதனும் முன்னேற வேண்டும் என்பது. அதனாலதான் நம்மளுடைய பிரதமர் அவர் சொன்னார், சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாசம்னா அனைவரும் இணைந்து அனைவருடைய வளர்ச்சிக்கு அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய முயற்சியோடு நாம் இணைந்து செயல்படுவோம் என்பதுதான். அப்படிதான் நம்மளுடைய சேவா பாரதி அனைத்து தரப்பு மக்களையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு நம் சேவா பாரதி மலைவாழ் மக்களிடத்துல சரி, அல்லது சுனாமி வருகிறதா அங்க இருப்பாங்க, அல்லது ஒரு பேரழிவு ஏற்படுகின்ற இடத்துல அந்த இடத்துல இருந்து பணிகளை செய்வாங்க, காட்டுல இருந்து வனவாசி காடுகள்ல அல்லது மலைப்பகுதிகளில் எங்கெங்கு மனிதர்கள் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் கூட சென்று சேவையை மட்டுமே ஒரு குறிக்கோளோடு சேவை செய்கின்ற சேவா பாரதி நம்மளுடைய இந்த சமயவள்ளி தாய்